ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி தோசை தான் பார்க்க போறோம். என்ன தோசைன்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ தோசை எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். தக்காளி வச்சு நம்ம இன்னைக்கு தோசை பண்ண போறோம். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்கிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வரைக்கும் பாண்டியநாடு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நாம இன்னைக்கு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட போறாங்க. இப்போ இதை ரெண்டையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியே விடாம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்த வேண்டாங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுத்து நான் தோசை மாவு எடுத்துக்கிறேங்க. இது ஏற்கனவே ரெடி பண்ண மாவு தான். பழைய மாவா இருந்தா நல்லா இருக்குங்க, புளிச்ச மாவா இருந்தா. இது முதல் நாள் அரைச்சு வச்ச மாவு. இப்ப இதோட நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவுல ஆல்ரெடி உப்பு போட்டு தாங்க கரைச்சிருக்கிறேன். அதனால நான் இப்ப தக்காளி அரைக்கும் போது நான் உப்பு சேர்த்துக்கல. பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப இதோட தோசை நல்லா மொறுமொறுப்பா இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்கலைனாலும் பரவாயில்லைங்க, அப்படியே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க தோசை. மாவு நல்லா ரெடி ஆயிருச்சுங்க, நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊத்திடலாம். இப்போ கேஸ்ல ஒரு தோசை கல் வச்சிருக்கிறேங்க. கல் சூடாகட்டும். கல் சூடாயிருச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. லேசா ஊத்துங்க, அப்பதாங்க நல்லா மொறுமொறுன்னு வரும். தடியா ஊத்துனீங்கன்னா அந்த கிறிஸ்பியா வராது. இப்போ மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு இதுல மேல கொஞ்சம் ஆனியன் போடணும்னாலும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பொடியா நறுக்கி கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். நான் இதுல இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கல. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க மேல வெங்காயம் கூட தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை பரட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தோசை சுட்டு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்ம கார தோசை எப்படி பண்ணிருப்போங்கிறத பார்த்திருப்போம். அதே மாதிரி மஷ்ரூம் தோசையும் பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப எடுத்துடலாங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க, சூப்பரா மொறு மொறுன்னு ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்ப இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க, இப்போ ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. சூப்பரான டொமேட்டோ தோசை ரெடி ஆயிருச்சுங்க. இதுக்கு சைடிஷ்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னியே சூப்பரா இருக்கும். இதுல நம்ம புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால சிம்பிளான தேங்காய் சட்னியே இதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குதுன்னு. இந்த தக்காளி தோசையோட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.